பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் என் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிலே 2வது அதிகாரம் அதில் 9வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உலகத்திற்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். ஏன் அப்படின்னா, அவருக்கு தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், தேவனாய் இருக்கிறங்கிறத எண்ணாமல் நமக்காக மனுஸ்வரூபம் எடுத்து பாடுகளை சகித்ததினாலே பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்க எல்லா காரியத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தினார். எனக்கு ஏன் இந்த வார்த்தை நான் சொல்ல வரேன்னா, இதில் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏன் உயர்த்தினார் அப்படின்னா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. 24 மணி நேரத்தில், அந்த 24 மணி நேரத்தில் இயேசுக்கு எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோம்? உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த காரியத்தில் யாரெல்லாம் இன்றைக்கி இயேசுவை முதன்மையாக இன்றைக்கி வச்சிருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பல நேரங்களில் நம்ம கூட கொடுக்கப்படுகிற சில ஆசீர்வாதங்களை தேடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இயேசு எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறாரு, என் வேலையை விட, என் குடும்பத்தை விட, என்னுடைய தொழிலை விட, எனக்கு எல்லா காரியத்தை விட இயேசு தான் எனக்கு முக்கியமானவர், இயேசுவை தான் நான் முதன்மைப்படுத்திருக்கிறேன். எத்தனை பேர் அன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கூட கிடைக்கட்டுங்க, ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு சமூகத்தில் போகிற நேரம் எந்த சூழ்நிலை நான் மிஸ் பண்ண மாட்டேங்கிற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? யாரெல்லாம் உண்மையாக இயேசு முன்னாடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க எதையுமே இயேசுக்கு முன்னாக அதை வைக்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டாங்க, இது எனக்கு இருக்குங்க அதனால் இயேசுவனால் தேட முடியலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு தான் முக்கியம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இயேசு முன்னாடி வச்சுருக்கிறீங்க? உங்கள் தொழிலை விட இயேசுவை பெருசாக பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் இயேசுவை விட தொழிலை பெருசாக பார்க்குறீங்களா? அப்போ இன்றைக்கி யோசித்து பாருங்கள். இயேசுவை நீங்கள் முன்பாக வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் ஏசப்பாவும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி வைங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா உயர்த்தி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மேன்மையாவதை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.